ஹாய் கைஸ். இன்றைக்கி வந்து மெட்டீரியல் சயின்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் மெட்டீரியல் சயின்ஸ் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அதுக்கு முன்னாடி அது உள்ள டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இது டெலகிராமில் வந்து வேகன்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் வேகன்சி லிஸ்ட் போட்டிருந்தாங்க. இஎஸ்சி மெக்கானிக்கல் வேகன்சி லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க. வேகன்சி வந்து மெக்கானிக்கலுக்கு இந்த வாட்டி 32 வேகன்சி தான். 32 வேகன்சிஸ் தான் இந்த வாட்டி இன்ஜினியரிங் சர்வீஸ். நான் எதிர்பார்த்தது வந்து 52 to 60 இருக்குன்னு நினச்சேன். பட் இந்த வாட்டி அதோட கம்மி, ஜஸ்ட் 32 வேகன்சிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்னென்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குல்ல. பேப்பர் 1 வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 2015 வந்து மாற்றினாங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் வந்து எனக்கு வந்து வெறும் ஸ்பெசிஃபிக் டு இன்ஜினியரிங்கிறதுனால எனக்கு பேப்பர் 1 வேறு மாதிரி இருக்கணுன்ட்டு மாற்றினாங்க. பேப்பர் 1 வந்து இது மட்டும் தனி சிலபஸ், இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டை வச்சுருக்கிறதுனால ஒரே ஒரு காமன் தான் இருக்கும். யூபிஎஸ்சி ஐஏஎஸ் சிலபஸ்க்கு இருக்கும். என்விரான்மெண்டல்னு ஒரு சாப்டர் இருக்கும், அப்புறம் எத்திக்ஸ் இருக்கும். எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வேறு. இது வந்து என்னென்னா இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், இது இன்ஜினியரிங் எத்திக்ஸ் அப்படிமா. ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு காமனாக இருக்கும். மிச்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு போய் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமே மெக்கானிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தேவையில்லை. பட் ஆனால் பேப்பர் 2 டெக்னிக்கல் பேப்பர், இப்போ ப்ரிலிம்ஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ரிலிம்ஸில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். பேப்பர் 2 டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எதனால் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னாக்க, பேப்பர் 1 வந்து நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபைடாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இதில் ஃபஸ்ட்டு போயிடுச்சு அப்படின்னாக்க கூட, இப்போது யூபிஎஸ்சி ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஜென்ரல் ஸ்டடீஸ் பேட்டர்ன் வந்து வேறு, சிலபஸ் வந்து வேறு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அதை படிச்சிங்க அப்படின்னா யூ கேன் கிளியர் அதர் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. பட் இது பார்த்தீங்கன்னா இதோட ஜென்ரல் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டு இது வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு மட்டும்தான் இந்த பேப்பர், இந்த சிலபஸ். ஓகேவா? இதை வச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாச்சும் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னாக்க அது கஷ்டம். 2015 சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து யூபிஎஸ்சி பேப்பர் 1 மாதிரியே தான். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே இருக்கும். இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து 2015 வந்து ஆர்ஆர்பி வந்து மாற்றுச்சு, ஸ்பெசிஃபிக் டு இன்ஜினியரிங்காக இருக்கட்டும். ஜஸ்ட் 32 வேகன்சிஸ் தான். அதுக்கு வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் சப்ஜெக்ட் பேப்பர் 1 தேவை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே. இதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக வேகன்சிஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னும் ஒரு ஏன்னா 52 கம்மின்னு நினச்சேன். நான் அனலைஸ் பண்ணது 52 to 60 வரைக்கும் வரும் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா 218 வேகன்சிஸ் தான் மொத்தமாகவே. சிவிலுக்கு வந்து 89 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நியர்லி 50 வேகன்சிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் மெக்கானிக்கல் மட்டும் 32 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு 32 வேகன்சிஸ்க்காக போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராட வேணாம். அது இல்லாமல் நிறையா எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நீங்கள் வேறு எதாவது ஸ்பெண்ட் பண்ணால், இப்போது இந்த ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக படிச்சுட்டு நீங்கள் போய் கிளியர் பண்ண முடியலன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கும். இப்போது வந்து அதே வந்து சிவில் சர்வீஸ் ஜிஎஸ் அதுக்கெலாம் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஜியாகிரஃபி அதெல்லாம் வந்து பேசிக்ஸ். அது எந்த எக்ஸாம் நீங்கள் போனீங்கனாலும் வந்து யூ வில் பி ஏபிள் டு அட்டன். ஓகேவா? வேறு ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குள்ள கிளியர் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். என்ன கேட்டால் ட்ராப் பண்ணுறதுனா கூட பண்ணிடுங்க. அவ்வளோதான்.
போன வருஷம் இதோட கம்மியாக தான் இருந்துச்சு, ஜஸ்ட் 32. சரி, ஓகே. இன்னைக்கு டாபிக் என்னன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்பாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் அண்ட் பிராவிஸ் லேட்டிசஸ் எல்லாம் பார்த்தோம். கிறிஸ்டல் சிஸ்டம்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், கியூபிக், டெட்ராகோனல், ஆர்த்தோரோமிக், ராம்போஹீட்ரல், ஹெக்ஸாகோனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக், இந்த மாதிரி 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து கியூபிக் அண்ட் ஹெக்ஸாகோனல் இந்த ரெண்டு ஷேப்பில் தான் வந்து மெட்டல்ஸ் வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும் மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல்ஸ். அதனால தான் இன்ஜினியரிங் மெட்டீரியல் சயின்ஸ் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னா, டீல்ஸ் வித் ஒன்லி கியூபிக் அண்ட் ஹெக்ஸாகோனல் பற்றி மட்டும் தான் டீல் பண்ணும் இன்ஜினியரிங் மெட்டீரியல் சயின்ஸ். இப்போ வந்து நம்ம கியூபிக் அண்ட் ஹெக்ஸாகோனல் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் மெட்டீரியல் சயின்ஸ்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இன்ஜினியரிங் மெட்டீரியல் சயின்ஸ் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் A to R ரிலேஷன்ஷிப் அப்படிமோ. அதாவது A to R ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சிம்பிள் கியூபிக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஓகேவா, அதாவது இது வந்து ஒரு கார்னர் ஆட்டம், இது வந்து இன்னொரு கார்னர் ஆட்டம். ஓகேவா, this is a corner atom, this is a corner atom. Simple cubic, I am dealing with simple cubic. Simple cubicனா என்னது? primitive crystal structure. Primitive cellsனா என்ன? only at the corners of the cube ல இது. இப்போ I am taking this side of the cube வந்து A ன்னு எடுத்துக்கிறேன். radius of this atom R. So இதுதான் A to R relationship. Side of the cube is equal to 2 times the radius of the atom. Okay. For a simple cubic என்ன ரிலேஷன்ஷிப்னா A is equal to 2R. ஸோ இது என்ன சிக்னிஃபை பண்ணுது அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ முக்கியம். டென்சிட்டி. ஓ A to R ரிலேஷன்ஷிப் எதை சிக்னிஃபை பண்ணுதுன்னா, ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ வந்து அயனை ஹீட் ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க 9-10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் it will have one crystal structure BCC and then it will change to FCC. இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து மாற ஆரம்பிக்கும். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் இந்த இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சிம்பிள் கியூபிக் இல்லையா. செகண்ட் ஒன் பாடி சென்டர் கியூபிக் பார்க்குறீங்க அப்படின்னா, பிசிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க அப்படின்னா, how it will be தட்ல நடுவில் வந்து பாடி சென்டர் ஆட்டம் ஒன்று இருக்கும், கார்னர் ஆட்டம்ஸ் 2 இருக்கும் இல்லையா. இப்போது என்னன்னா, நமக்கு என்ன தெரியும், கியூபோட டயக்னல் is equal to L square plus B square plus H square. டயக்னல் என்னது? இதுதான் டயக்னல் along the body. இப்போ என்னன்னா, இது வந்து 4R square.
இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, இது 2r. ஓகே, திஸ் 2r இஸ் ஈக்குவல் டு எல்லாமே கியூபுங்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஸோ 3a ஸ்கொயர். Square root of 3a square is equal to 4r square. Now a equals 4r square is equal to root 3a square, can be written as root 3a 4r square. A can be written as 4r தான். diagonal என்னன்னா is equal to 4r. ஓகே, r ஸ்கொயர் தப்பாக போட்டேன், r ஸ்கொயர்னு தப்பாக போட்டேன், equal to 4r கியூபோட diagonal. This is 4 by root 3r, 4r by root 3. ஓகே, for BCC. இப்போ இது என்ன A2R ரிலேஷன்ஷிப் என்ன சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னாக்கா, A2R ரிலேஷன்ஷிப் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அந்த சேஞ்ச் இன் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஆகிறப்போ என்ன ஆகும்னா, டென்சிட்டி ஆஃப் தி ஒவ்வொரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கும் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ் இருக்கும் ஒவ்வொரு பிளேன்லேயும். ஓகே, ஒவ்வொரு லேட்டிஸ் பிளேன்லேயும் ஒரு டென்சிட்டிஸ் இருக்கும். அந்த டென்சிட்டி சேஞ்சஸ்லாம் நடக்கும். அந்த டென்சிட்டி சேஞ்சஸ் அந்த வால்யூம் ஆஃப் தி கிறிஸ்டல், எஸ்பெஷலி அந்த வால்யூம் ஆஃப் தி கிறிஸ்டல் அண்ட் வாட்ஸ் அ டென்சிட்டி வித்தின் இட். இந்த பிளேன் இது வந்து ஒரு பிளேன், அதாவது இது வந்து ஒரு சர்ஃபேஸ். இந்த பிளேனில் வந்து என்ன டென்சிட்டி என்ன? இப்போ வந்து அதே மாதிரியே வந்து வேறு பிளேன் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ட்ரையாங்குலராக ஒரு பிளேன் எடுக்கிறீங்க, நீங்கள் கன்சிடர் பண்ணுறது தான். நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன், இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளேன் கன்சிடர் பண்ணுறேன். இந்த பிளேனில் எனக்கு என்ன டென்சிட்டி, அந்த பிளேனில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, வாட்ஸ் டென்சிட்டி வித்தின் தட் பிளேன் நான் கன்சிடர் பண்ணுறது. அது வந்து ஒவ்வொரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கும் மாறும். ஓகேவா? ஸோ அந்த டென்சிட்டி சேஞ்சஸ் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ அந்த வால்யூம் சேஞ்சஸ் அண்ட் டென்சிட்டி சேஞ்சஸ் வித்தின் தட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஏற்படும். அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த A2R ரிலேஷன்ஷிப் உதவுது. இப்போ வந்து A2R ரிலேஷன்ஷிப் ஃபார் வேரியஸ் Bravais lattices for cubic various Bravais lattices and example அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி இந்த இது கால்குலேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். சிம்பிள் கியூபிக் என்னன்னா, சிம்பிள் கியூபிக் என்னன்னா A is equal to 2r பார்த்தோம். ஓகேவா? ஏன்னா ஒன் சைடு இஸ் ஈக்குவல் டு 2 times the radius of the atom பார்த்தோம். அதே மாதிரியே வந்து BCCக்கு என்ன பார்த்தோம், BCCக்கு diagonal equals அதுன்னு பார்க்கும்போது என்னாச்சு, A is equal to 4r by root 3 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ FCCக்கு பார்ப்போம். BCCக்கு பார்த்தது புரிஞ்சது இல்லை. அதாவது இது வந்து ஒரு என்டையர் கியூபோட டயகனல், கியூபிக் டயகனல் எடுக்கும்போது சென்டர் ஆஃப் தி கியூப்ல ஒரு ஆட்டம், இந்த கார்னரில் ஒரு ஆட்டம், இந்த கார்னரில் ஒரு ஆட்டம். அது எல்லாமே வாட் இட் இஸ் மேக்கிங்னா, இது ஒன் ஆர், இது ஒரு ஆறு, இது 2r. ஸோ டயகனல் ஈக்குவல்ஸ் diagonal of the cube equals square root of L square plus B square plus H square. This can be written as 4r is equal to A root 3 அப்படின்னு வரும். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரும். இப்போ நெக்ஸ்ட் FCC எப்படி பார்ப்போம்? FCCனா ஃபேஸை மட்டும் வச்சு டீல் பண்ண போகிறோம். நம்ம இந்த A B C D இந்த ஃபேஸ்
எஃப்சிசியில் எப்படி இருக்கும், ஃபேஸ் சென்டர் ஆட்டம் ஒன்று இருக்கும். இந்த ஃபேஸில் ஒரு ஆட்டம் இருக்கும், இந்த கார்னரில் ஒரு ஆட்டம் இருக்கும், இந்த கார்னரில் இன்னொரு ஆட்டம் இருக்கும். this is equal to 2r, this is equal to r, this is equal to r. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏ, இது வந்து ஒரு ஏ இல்லையா, இது ஒரு ஏ, இது வந்து ஒரு ஏ. பைத்தாகரஸ் தியரம் அப்படி இப்படி போவோம். ரைட் ஆங்கிள் தியரம் என்னன்னா hypotenuse square is equal to opposite square plus square is equal to இது என்னது 4r. Two a square can be written as diagonal equals 4r. Okay. Diagonal of the face, இந்த ஃபேஸோட diagonal மட்டும் தான் எடுக்கணும். இப்போ இது பைத்தாகரஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது தான் ஹைப்போடென்யூஸ், ரைட்? ஆப்போசிட் அட்ஜசன்ட் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 4r square hypotenuse square is equal to a square plus a square வரும். It can be written as 2a square. It can be written as 4r whole square அப்படின்னு எழுதலாம். ஸோ ஸ்கொயரிங், taking square root on both sides அப்படின்னாக்க 4r is equal to root 2a அப்படின்னு வரும். ஸோ a is equal to 4r by root 2. இதுதான் வந்து எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரோட a to r ரிலேஷன்ஷிப். ஓகே, இது வந்து டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாறும். அப்போ a is equal to என்ன வரும், 4r by root 2 அப்படின்னு வரும். இப்போ இது வந்து கியூபிக் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அடுத்து என்னன்னா ஹெக்ஸாகோனல் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஹெக்ஸாகோனல் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி இருக்கும், ஓகே, இப்படி தான் இருக்கும் ஹெக்ஸாகோனல் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஹெக்ஸாகோனல் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் என்னென்னா a is equal to 2r தான் எடுப்போம். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு கார்னர் ஆட்டம் இருக்குது, இந்த இடத்துல கார்னர் ஆட்டம்னா அது ரெண்டும், இந்த வந்து ஏன்னு எடுத்துக்கிறீங்கன்னா இது ஒரு கார்னர் ஆட்டம், இந்த ஒரு கார்னர் ஆட்டம்னு எடுத்தால் a is equal to 2r. இதுலனா ஹெக்ஸாகோனல் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் HCP கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் a is equal to 2r. ஓகே, இப்போது இன்னொன்று என்னென்னா இப்போ என்ன பேசணும்னா a to r ரிலேஷன்ஷிப் வந்து டென்சிட்டி கேல்குலேஷனில் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பேசணும்ல. ஏன்னா வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறும். ஓகேவா, அயன் கார்பன் டயக்ராம் ஸ்டடி பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து என்ன இருக்குன்னா 9, 10 அந்த மாதிரி 9, 10 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பிசிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சராக இருக்க அயன் வந்து அதுக்கப்புறமேட்டு எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சராக மாறும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி சேஞ்சஸ் ஏற்படும். ஒரு யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய டென்சிட்டி சேஞ்சஸ், அந்த டென்சிட்டி சேஞ்சஸோட கேல்குலேட் பண்ணுறதுக்கு உதவுறது தான் அந்த a to r ரிலேஷன்ஷிப்னு சொன்னோம். இது இல்லாமல் என்னென்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, பாண்ட் லென்த் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அது அடுத்ததையும் பார்க்கலாம். கோஆர்டினேஷன் நம்பர் வரும்போது பார்க்கலாம். அதை என்னன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் இந்த இடத்துல.
அதுதான் வந்து பாண்ட் ஸ்ட்ரென்த்தை டிட்டர்மின் பண்ணுறது. ஓகே, ஒரு பாண்டு, அதாவது வந்து இந்த 2 ஆட்டமும் இந்த இடத்துல எப்படி சேமாக இருக்குது, இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. எதனால் இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னா இது ரெண்டும் இந்த மாதிரி ஒரு பாண்டிங் ஏற்படுத்துது. ஸோ அது இப்போ பாண்டிங் ஏற்படுத்துது. இப்போ 2 ஆட்டம்ஸும் 2ஐயும் செப்பரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்து 2ஐயும் செப்பரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க இங்கே என்ன இருக்கும், இது 2க்கும் நடுவில் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இது ஏன்னா வந்து இது ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் செப்பரேட், நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக அதை வந்து ரிப்பல் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபோர்ஸை விட்டுட்டீங்க அப்படின்னா இது வில் அட்ராக்ட். ஓகே, ஸோ when atoms are far apart there will be certain force for attraction. அதே ரொம்ப க்ளோஸாக வர 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 there will be certain force for repulsion. ஓகே, ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ரிப்பல்ஷன். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் எங்கே வந்து ஈக்குவலைஸ் ஆகுதோ அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஒரு ஈக்விடிஸ்டன்ட் பாண்ட் ஃபார்மேஷன், பாண்ட் லென்த் வந்து ஒரு ஈக்விடிஸ்டன்ட் பாண்ட் லென்த் ஃபார்மேஷன் ஆகும். அது வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வரணும். ஓகேவா, அதுக்கும் A2R ரிலேஷன்ஷிப் ப்ளே ஆகும். மெயினாக வந்து டென்சிட்டி அண்ட் வால்யூம் ஆஃப் தி கிறிஸ்டல். டென்சிட்டி அண்ட் வால்யூம் இதோட ரோல் ரொம்ப பெருசாக இருக்கும். A2R ரிலேஷன்ஷிப், கேல்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி. டென்சிட்டிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ் இதிலலாம் பார்த்துருப்பீங்கன்னா வெயிட் டென்சிட்டி இதுன்னு பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் டென்சிட்டிஸ் இருக்குது. டென்சிட்டி என்னென்ன டென்சிட்டி இருக்குன்னா, ஒன்று வந்து வால்யூம் டென்சிட்டி, என்டையர் வால்யூமுக்கும் ஹவு மெனி கிறிஸ்டல்ஸ் ஹவு மெனி ஆட்டம்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிற கேல்குலேட் பண்ணுறது. ஓகேவா, கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு. ஓகேவா, வால்யூம் டென்சிட்டி. இன்னொன்று வந்து பிளேனார் டென்சிட்டி. பிளேனார்னா ஒரு பிளேன், இது ஒரு பிளேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹவு மெனி ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பர் mm ஸ்கொயர். ஓகேவா, ஏரியா பேஸ்டு டென்சிட்டி, இது பிளேனார் டென்சிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லீனியர் டென்சிட்டி. லீனியர் டென்சிட்டினா பர் மீட்டர், அதாவது இப்போ இந்த ஒரு லைன் எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து ஹவு மெனி ஆட்டம்ஸ் ஆர் தேர். ஓகேவா, நீங்கள் எடுக்கிற அந்த லேட்டிஸ் டைரக்ஷன், அந்த இண்டிசஸ் டைரக்ஷனில் நீங்கள் எடுக்கிற டைரக்ஷன், அந்த டைரக்ஷன் லைனில் இப்போ எக்ஸாக்சிஸ் லைனில் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த எக்ஸாக்சிஸ் லைனில் வந்து ஹவு மெனி ஆட்டம்ஸ் ஆர் தேர், நீங்கள் கன்சிடர் பண்ணுற ரேஞ்சுக்குள்ளே வந்து ஹவு மெனி ஆட்டம்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறது. ஓகே, இது எல்லாமே எதில் ப்ளே பண்ணணும்னா டென்சிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி இது அதிகமாக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து A2R ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு பார்த்தது டென்சிட்டி அண்ட் வால்யூம். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் கியூபிக் FCC HCP சொல்லியாச்சா. எப்படி எழுதி போடுறது, சரி ஓகே அழைச்சிருவோம். ஃபஸ்ட்டு A2R. ஓகே, ஃபஸ்ட்டு A2R. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா A2R எதுக்குன்னா டென்சிட்டி அண்ட் வால்யூம் ஆஃப் தி கிறிஸ்டல். அது சேஞ்ச் ஆகிறப்போ அது கேல்குலேட் பண்ணுறது வந்து A2R. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் இஸ் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். என்ன ஆவரேஜ் அப்படிமா, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன கிறிஸ்டல். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணி கிறிஸ்டலுக்குள்ள ஆவரேஜாக எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எதுக்காக கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்த். இது வந்து இண்டிகேட்ஸ் தி ஸ்ட்ரென்த். இண்டிகேட்ஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி அந்த சப்ஸ்டன்ஸோட ஸ்ட்ரென்த், அதை பற்றி பேசுகிறது தான் இது. ஏன் அப்படின்னா இப்போது நீங்கள் கன்சிடர் பண்ணுற ஒரு யூனிட் வால்யூம், ஒரு யூனிட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், ஒரு கியூப் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இதில் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்குது. 5 ஆட்டம் இருக்கிற இடத்துல 10 ஆட்டம் இருக்குது எனக்கு ஒரு யூனிட் கிறிஸ்டலுள்ள. இப்போது எதில் வந்து உனக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் அதிகமாக இருக்கும். நீ வந்து ஒரு 4 லோடு கொடுக்குற அப்படின்னா இப்போது இதில் வந்து 10 ஆட்டம் இருக்குது. இன்னொரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா
அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து 4 தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா average number of atoms, greater the average number of atoms, greater the bonding, greater the strength. ஓகே, whereas இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். ஸோ நீ கொடுக்குற ஃபோர்ஸுக்கு வந்து it won't be able to resist the applied force, externally applied force வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியாது. eventually the bond breaks and அந்த மெட் சப்ஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகும். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எதனால பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்தை இண்டிகேட் பண்ணுறது தான் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒவ்வொரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கும் எவ்வளோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்டைஸ் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் கியூபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கியூபிக் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா கியூபிக் வந்து என்ன ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறோன்னா நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம்ஸ் டிவைடட் பை 8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஆட்டம்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் நம்பர் ஆஃப் இன்டீரியர் ஆட்டம்ஸ் டிவைடட் பை 1. அதாவது எதனால இது பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம்ஸ், ஒரு கார்னர் ஆட்டம் 8 அதர் யூனிட் செல்ஸோட இட் வில் ஷேர். இப்போ பார்த்தீங்கன்னா அது முன்னாடியே படிச்சிருப்பீங்க, பேசிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் சயின்ஸ்னால் அதெல்லாம். இப்போ இது ஒரு கார்னர் ஆட்டம்னா இந்த கார்னர் ஆட்டம் வந்து இந்த மாதிரி 8 யூனிட் செல்ஸோட, இது வந்து ஒரு யூனிட் செல், இந்த மாதிரி ஒரு 8 யூனிட் செல்ஸோட அதோட அந்த ஒரு கார்னர் ஆட்டம் ஷேர் ஆகும். ஸோ அதனால் அதே ஃபேஸ் ஆட்டம்னா ஒரு ஃபேஸ் சென்டர் ஆட்டம் இருக்குது அப்படின்னா இட் வில் ஷேர் வித் டூ அதர் யூனிட் செல்ஸ். 2 யூனிட் செல்லுக்கு ஷேர் ஆகும் ஆஃபா. அதனால் ஸோ இன்டீரியர் ஆட்டம் ஒரு பாடி சென்டர்ட் கியூபிக் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு யூனிட் செல்லுக்கு ஒரு பாடி சென்டர்ட் கியூபிக் தான் இருக்கும். ஸோ இட் ஓன்ட் ஷேர், அது ஒரு யூனிட் செல்லோட தான் ஷேர் ஆகும். ஸோ அதனால் 1. ஓகே, இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாகனலுக்கு வந்து ஃபார்முலா வேறு. என்ன ஆவரேஜ் ஃபார் ஹெக்ஸாகனல் கிறிஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா கார்னர் ஆட்டம்ஸ் வந்து it will be shared with 6 plus face center atom will be shared with 2 plus interior atoms வந்து ஒரே ஒரு இதோட தான் ஷேர் ஆகும். ஓகே, ஹெக்ஸாகனல்ல பார்த்தீங்கன்னா கியூபிக்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஆட்டம் will be shared by 8 other unit cells. அதே ஹெக்ஸாகனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஆட்டம் will be shared only by 6 other unit cells of HCP. ஓகே, ஹெச்சிபி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் வந்து 6 தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதை கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணால் என்ன ஆகும்? சிம்பிள் கியூபிக்னா தேர் வில் பி ஒன்லி சிம்பிள் கியூபிக் எப்படி இருக்கும்? ஒன்லி கார்னர் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும் சிம்பிள் கியூபிக்கில். தட் இஸ் ஒன்லி 8 கார்னர்ஸ். ஸோ தேர் வில் பி ஜஸ்ட் 8. ஸோ 8 by 8 which is 1. So n average for simple cubic is 1. Okay, face centered இருக்காது, இன்டீரியர் ஆட்டம்ஸ் இருக்காது. சரி, நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் சென்டர்ட். நெக்ஸ்ட் வந்து பிசிசி பாடி சென்டர்ட். பாடி சென்டர்னு எடுத்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஆட்டம் ஒன்று இருக்கும், ஒரு சென்டர் ஆஃப் தி பாடி, அந்த என்டையர் வால்யூம் ஆஃப் தி கிறிஸ்டல்லையும் ஒரு சென்ட்ரல் ஒன்று இருக்கும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸில் எதுவுமே இருக்காது. ஸோ 1 + 1 2. கார்னர்ஸோட இது 8 by 8 1 ப்ளஸ் பாடியில் 1. ஸோ 2. எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபேஸ்க்கு ஒன்று இருக்கும். ஓகே, நீ கன்சிடர் பண்ணுற ஃபேஸ், நீ கன்சிடர் பண்ணுற சர்ஃபேஸ், இப்போ ஏபிசிடி, இந்த ஏபிசிடின்னு இந்த சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோன்னா அந்த சர்ஃபேஸ்க்கு ஒன்று இருக்கும். அந்த ஒன்று வந்து 2 யூனிட் செல்லோட இட் வில் ஷேர். ஓகே, இது ஒரு யூனிட் செல்னா இது ஆப்போசிட்டாக இந்த ஒரு யூனிட் செல்லோட இட் வில் ஷேர் இட் வில் பி ஷேர். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆட்டம் இருக்காது. திஸ் டேர்ம் வில் பிகம் 0. இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா 1 ப்ளஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? மொத்தம் எத்தனை ஃபேஸ் ஆட்டம் இருக்குன்னா கியூப் ஹேஸ் 6 ஃபேஸஸ். ஓகே,
ஸோ என்ன ஆகும் இந்த இடத்துல 8/8 + 6/2, that is 3 + 1 4. FCCயில் பார்த்தீங்கன்னா 4. simple cubic 1, BCC 2, FCC 4. okay, then HCP crystal structures போறீங்க அப்படின்னா ஹெச்சிபியில் எப்படி ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்குன்னா ஒரு கார்னர் ஒரு கார்னர் ஒரு கார்னர் கார்னர் ஒரு கார்னர் ஒரு கார்னர் 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 ஆட்டம் கார்னர் ஆட்டம் கார்னர் ஆட்டம். இது இல்லாமல் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா எப்படி அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னா ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ்க்கும் மிடில் பிளேனில் வந்து 3 ஆட்டம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேனில் வந்து இந்த மிடில் பிளேனில் ஒரு ஆட்டம் இருக்குன்னா நெக்ஸ்ட் இந்த பிளேனில் ஸ்கிப் ஆகிட்டு இந்த பிளேனாக இதில் அந்த பிளேனாக இதில் ஒன்று இருக்கும். அதே மாதிரி அதில் ஸ்கிப் ஆகிட்டு அந்த பிளேனாக இதில் ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஏற்படுத்தியிருக்கும். ஓகேவா, இப்படி தான் வந்து ஹெச்சிபி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் அலைன்மெண்ட் இருக்கும். சீக்வன்ஸ் என்னது இது பேர் ஒன்று இருக்கு, அலைன்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஒரு லேட்டிஸ்லேயே எப்படி அலைன் ஆகிருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஒரு யூனிட் செல் ஆஃப் ஹெச்சிபியில் வந்து எப்படி இருக்குன்னா இப்போ கார்னர் ஆட்டம்ஸ் வந்து 1 2 3 4 5 6/6 ப்ளஸ் ஃபேஸ் சென்டர் எதுவும் இல்லை. ஓகேவா, ப்ளஸ் இன்டீரியர் ஆட்டம்ஸ் 3/1. ஸோ 1 + 1 4. HCP is equal to 4. HCPலையும் பார்த்தீங்கன்னா 4. HCP கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்லையும் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் 4. ஒரு யூனிட் செல்க்கு இண்டிகேட்டிவ் ஸ்ட்ரென்த், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இண்டிகேட்டிவ் ஸ்ட்ரென்த். எதனால 4னா சென்டரில் வந்து there will be 3. இதுக்கு பேர் வந்து ஸ்டாக்கிங் சீக்வன்ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டாக்கிங் சீக்வன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து A2 ரிலேஷன்ஷிப் பார்த்தாச்சு. செகண்ட் ஒன் வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வித்தின் யூனிட் செல். ஓகே, நெக்ஸ்ட் what we are going to see means இப்போ 4 கேரக்டரிஸ்டிக்ஸ். என்ன 4 கேரக்டரிஸ்டிக்ஸ்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து A2R ரிலேஷன்ஷிப், செகண்ட் ஒன் இஸ் average number of atoms within a unit cell, third one is coordination number, fourth one is atomic packing factor அப்படிமா. இது என்ன தேர்ட் ஒன் என்ன இப்போ பார்க்க போகிறோம், கோஆர்டினேஷன் நம்பர். வாட் இஸ் திஸ் கோஆர்டினேஷன் நம்பர்? கோஆர்டினேஷன் நம்பருங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. கோஆர்டினேஷன் நம்பரில் தான் நீங்கள் அந்த பாண்டிங்கோட ஸ்ட்ரென்த்து, அந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்து அதை பற்றி பேசணும். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் ஆஃப் பாண்ட் என்னென்னா how the potential energy varies when bonding takes place. நீங்கள் படிக்கிற அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில், ஃபார்மிங் ப்ராசஸ்லாம் டிஃபார்மேஷன் எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்து டிஃபார்ம் பண்ணுறீங்க. அப்போ எது அந்த எலாஸ்டிக் டிஃபார்மேஷன், பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் 2 படிப்பீங்க. அங்கே வேரி ஆகிற ப்ராப்பர்ட்டினால அந்த கோஆர்டினேஷன் நம்பர் தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸை கொடுக்குறது. அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, எதனால் வந்து நீ ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அந்த ஃபோர்ஸை வந்து எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து பாடி இஸ் ரிட்டர்னிங் டு இஸ் ஒரிஜினல் டைமென்ஷன்ஸ்.
அதான் எலாஸ்டிக் ரெக்கவரி. ஓகே, அந்த கோஆர்டினேஷன் நம்பர்லாம் என்னென்னா, தியரட்டிக்கலாக புக்கில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா, அதாவது நம்பர் ஆஃப் நெய்பரிங் ஆட்டம்ஸ், equidistant neighboring atoms to the atom considered. Equidistant neighboring atoms. Okay. How many equidistant atoms to the atom considered? You consider an atom க்கு எவ்வளோ equidistant atom இருக்கோ அதுதான் அதோட கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் அதிகமாக என்னன்னா உனக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் நேச்சர் அதிகமாக இருக்கும். அந்த இட் வில் பி மோர் எலாஸ்டிக், இட் வில் பிஹேவ் அஸ் மோர் எலாஸ்டிக் நேச்சர் அதிகமாக இருக்கும். வேறு என்ன சொல்லலாம்னா, பாண்ட் ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். ஓகேவா, கோஆர்டினேஷன் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிள் கியூபிக் எடுத்துக்கிறீங்கன்னா, சிம்பிள் கியூபிக் எடுத்துக்கிறீங்கன்னா அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், இப்போது நீங்கள் இதை ஒரு ஆட்டம்னு கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா, okay, you are considering this atom, இந்த ஆட்டம் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா, இது வந்து இதுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இந்த இடத்துல ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இதுக்கு மேலே ஒரு ஆட்டம் இருக்குது. அதே மாதிரியே வந்து இது இன்னொரு யூனிட் செல்லோட ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஆட்டம் இருக்கும், இந்த ஃபேஸில் ஒரு ஆட்டம் இருக்கும், இந்த கீழே இன்னொரு ஆட்டம் இருக்கும். ஸோ சிம்பிள் கியூபிக் கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னா 6. ஸோ இது வந்து 6, சிம்பிள் கியூபிக் கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஏன்னா நியரஸ்ட் ஈக்குடிஸ்டன்ட் ஆட்டம் எத்தனை இருக்குன்னா 6 ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ வில் பி ஹேவிங் கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சிம்பிள் கியூபிக் இஸ் 6. புரியுதுல எப்படி சொல்கிறேன்ட்டு? பார்த்தீங்கன்னா இதான் நீங்கள் கன்சிடர் பண்ணுற ஆட்டம் அப்படின்னா, இதுக்கு வந்து இந்த சிம்பிள் கியூபிக்கோட நியரஸ்ட் ஆட்டம்ஸ் வந்து அதே லைனில் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இதோட ஷேர் பண்ணியிருக்கோம், இந்த லைனில் இதோட ஷேர் பண்ணியிருக்கோம், மேலே இதோட ஷேர் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இந்த சைடு ஒரு யூனிட் செல் இருக்கும். ஓகே, இந்த யூனிட் செல்லில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு யூனிட் செல் இருக்குன்னா அதோட இன்னொரு இது ஷேர் பண்ணியிருக்கோம், அந்த லைன் அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பி பார்த்தீங்கன்னா எஃப்சிசி கிறிஸ்டல்ஸ், பிசிசி கிறிஸ்டல்ஸ், பிசிசி பிசிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிறீங்கன்னா இந்த பாடி சென்டர் ஆட்டம் வந்து
இந்த இடத்துல இருக்க எல்லா கார்னர் ஆட்டமோட ஈக்வி டிஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அது கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 8. புரியுதா எப்படி சொல்கிறேன்ட்டு? ஏன்னா இந்த இடத்துல ஒரு கார்னர் ஆட்டம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கார்னர் ஆட்டம், இந்த இடத்துல கார்னர் ஆட்டம், இந்த இடத்துல கார்னர் ஆட்டம், இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர். ஸோ 8 கார்னர் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த 8 கார்னர் ஆட்டம்ஸ்க்கும் இது வந்து ஈக்வி டிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஈக்வி டிஸ்டன்ட் நெய்பரிங் ஆட்டம்ஸ் இஸ் 8. ஓகே, இப்போ இது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா அதான் இப்போது எனக்கு இதுக்கு வந்து 8 ஆட்டம்ஸ் இருக்குது. 8 ஆட்டம்ஸோட பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணியிருக்கு. இது வந்து ஜஸ்ட்டு 6 தான். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு லோடு கொடுக்குறீங்க அப்படின்னா இட் ஹாஸ் ஹையர் ரெசிஸ்டிங் பவர். ஏன்னா இதுகிட்ட வந்து அதை சுற்றி வந்து அதுக்கு சுற்றி வந்து 8 பேர் இருக்காங்க அதை பாதுகாக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அதோட பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகம், அதோட ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகம். இந்த ஒவ்வொரு இதுக்கு பின்னாடி பொட்டன்ஷியல் எனர்ஜி, அது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ரிப்பல்ஷன் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது தான் வந்து ஒரு பாண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். பாண்ட் ஃபார்மேஷன் ஸ்டேபிள். ஓகே, அது பொட்டன்ஷியல் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன்னா சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ரெண்டு ஆட்டம்ஸும் வந்து தூரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா both will be having a nature to attract each other. அதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ பக்கத்தில் வர பார்த்தீங்கன்னா ரிப்பல்ஷன் நேச்சர் அதிகமாகும். ஓகேவா? பிகாஸ் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் உள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டான்ஸோட ரிப்பல்ஷன் நேச்சர் அதிகமாகும். ஓகே, ப்ரோட்டான்ஸ் ரிப்பல் இல்லையா, ரெண்டும் பாசிட்டிவ். எலக்ட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ரெண்டு ரிப்பல் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பாயிண்டில் வந்து பிகம் ஸ்டேஷனரி. அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிகம் ஸ்டேஷனரி. அதுதான் வந்து கரெக்டான பாண்ட் லென்த். அதான் கரெக்டான பாண்ட் லென்த். அந்த பாண்ட் லென்த், அந்த பாண்ட் ஃபார்மேஷன் வந்து அந்த இடத்துல தான் ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ஸ்டேபிள் பாண்ட் ஃபார்மேஷன் பேர் தான் பாண்ட் லென்த். ஓகே, ஸ்டேபிள் பாண்ட் லென்த். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வந்து இந்த ஃபார்மிங் டிஃபார்மேஷன் ப்ராசஸ்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பாண்ட் லென்த் மாறும். நீங்கள் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தே கம் க்ளோசர் டுகெதர். அது க்ளோஸராக வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் லென்த் மாறும். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிஸில் மாற்றங்கள் ஏற்படும். இப்போ நீங்கள் வந்து இப்போ கம்ப்ரஸ் பண்ணுறீங்க, இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இப்போ இதுதான் வந்து இது ஒரு ஸ்டேபிள் பாண்ட் லென்த் அப்படின்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் வரும். ஸோ ரிப்பல்சிவ் நேச்சர் அதிகமாக இருக்கும். ரிப்பல்சிவ் நேச்சர் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் திரும்பவும் வந்து என்னோட ஒரிஜினல் பாண்ட்லேருந்து போகணும் அப்படின்ட்டு அது ரிப்பல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ரிப்பல்ஷன் நேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நீங்கள் டிஃபார்மேஷன் ப்ராசஸ் அப்போனா இந்த எனர்ஜிஸ்லாம் மாற்றங்கள் ஏற்படும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் திங்கு என்னன்னா எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் என்ன? ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஃப்சிசி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக பார்த்தா தான் புரியும். எஃப்சிசி எப்படின்னா நான் இந்த கார்னர் ஆட்டம் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆட்டம், இந்த இடத்துல ஒரு ஆட்டம், எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் இமேஜினேஷன் தேவை. இப்போ வந்து இது வந்து ஒரு யூனிட் செல். ஓகே, இது ஒரு யூனிட் செல். ரெண்டாவது வந்து
This is another unit cell. மொத்தம் 4 யூனிட் செல்லோட ஷேர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஆட்டம் 8 யூனிட் செல்ஸோட ஷேர் ஆகும். ஷேர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ மேக் கோஆர்டினேஷன் நம்பர் அரௌண்ட் 12. எதனால்னா இப்போது this கார்னர் ஆட்டம் இந்த இடத்துல இருக்க ஃபேஸ், இந்த இடத்துல இருக்க ஃபேஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்கும், அந்த சர்ஃபேஸு, இப்போ இந்த 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 சைடு இன்னொரு யூனிட் செல் இருக்கும். ஓகேவா? இந்த சைடு இன்னொரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஆட்டம், இந்த சைடு இன்னொரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஆட்டம். ஒரு யூனிட் செல் வச்சு பேசுகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் ஒரு ஆட்டம். இந்த யூனிட் செல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபேஸ், இந்த ஃபேஸில் ஒன்று இருக்கும், இந்த ஃபேஸில் ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த 2 ஃபேஸ்க்கும் இந்த இடத்துல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஷேரிங், இந்த கார்னர் வில் பி ஷேர் வித் 8 other யூனிட் செல்ஸ் இல்லையா? ஸோ 8 other யூனிட் செல்லுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 வரும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபேஸோட இன்னொன்று அட்ராக்ஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு இன்னொரு, இந்த இடத்துல நியரஸ்ட் ஈக்விடிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஒன்று இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் ஒன்று இருக்கும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸில் ஒன்று இருக்கும். எல்லாத்தையும் ஃப்ரண்ட் ஃபேஸ் விட்டேன். இந்த சைடு பேஸ், இந்த சைடு இந்த அப்பர் ஃபேஸ், லோயர் ஃபேஸ், ஃப்ரண்ட் ஃபேஸ், இது 3க்கும் ஒரே ஈக்விடிஸ்டன்ட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 3. ஸோ 4 இதோட 3, ஸோ 12. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ், இந்த காமன் ஃபேஸ் ஒன்று இருக்குது, இந்த மேலே இருக்க ஃபுல் ஃபேஸ், இந்த இடத்துல இருக்க ஒரு ஃபேஸ். ஓகே, ஸோ 12 நியரஸ்ட் ஆட்டம்ஸ் இருக்கும். அது எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கு அது நீங்கள் வரைஞ்சி பார்த்தா உங்களுக்கே புரியும். ஹெச்சிபி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக்கு இப்போ வந்து ஹெக்ஸாகனல் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஹெக்ஸாகனல் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பக்கத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 12 ஆட்டம்ஸோட எப்படின்னா இப்போ இதான் என்னோட நான் கன்சிடர் பண்ணுற ஆட்டம்னா இந்த ஆட்டம் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் பி ஹேவிங் இந்த ஆரோடையும் ஈக்குவடிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மேலே இருக்க ஆரோடையும் அது ஈக்குவடிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேர் வில் பி 12, 6, 8, 12, 12. ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் atomic packing factor. So coordination number indicates the potential energy of the bonding strength பற்றி indicate பண்ணுறது. Next one is atomic packing factor. Atomic packing factor என்ன? அதாவது volume of the average number of atoms occupied in a unit cell divided by volume of the unit cell. நீ எந்த ஸ்பெரிக்கலாக தான் ஆட்டம்ஸை கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? எல்லாமே ஸ்பெரிக்கல் ஆட்டம்ஸ். ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்ம ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்துருப்போம் ஒவ்வொரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸும் இன்டூ ஸ்பியரோட வால்யூம் 4/3 πr³ டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல். யூனிட் செல்ஸ்னால் இப்போ கியூபிக்னா a³. ஓகேவா? வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல்.
வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல் என்ன கன்சிடர் பண்ணுறோம் அதோட வால்யூமாக டிவைட் பண்ணினா அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் வரும். அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் என்ன சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து போடும்போது இந்த ஃபார்முலாவில் கேல்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, something simple cubic values exactly மறந்துட்டேன். சிம்பிள் cubic பார்த்தீங்கன்னா something around 56% பிசிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 68 something 64 அந்த மாதிரி இருக்கும். எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 74% இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்சிபி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கும் 74% வரும். அதாவது என்ன இண்டிகேட் பண்ணுறதுன்னா அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர். இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அந்த யூனிட் வால்யூமுக்கு அந்த வால்யூம் ஆஃப் தி ஆட்டம் எவ்வளோ தூரம் இருக்குது. நீ கன்சிடர் பண்ண யூனிட் வால்யூமில் ஹவு மச் வால்யூம் இஸ் ஆக்குபைட் பை தி ஆட்டம்ஸ். ஸோ கேப்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். இப்போ சிம்பிள் கியூபிக்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 52 சம்திங் இருக்கும். எக்ஸாக்ட் வேல்யூ மறந்து 52 to 56 சம்திங். அப்போ 52% அந்த என்டையர் நீ கன்சிடர் பண்ணீங்க அந்த யூனிட் வால்யூமில் ஜஸ்ட் 52% தான் ஆக்குபைட் பை தி ஆட்டம்ஸ். ரிமைனிங் நியர்லி 50% வந்து கேப் இருக்குது. ஸோ கேப் இருக்கிறதுனால என்ன ஆகும், அது வந்து பிரிட்டில்னஸ் அதிகமாக காட்டும். ஓகேவா? இப்போது அந்த இடத்துல லோடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆட்டம் இருந்தால் தான் வந்து அந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் என்னால் கொடுக்க முடியும். ஸோ அந்த இடத்துல ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்டம் இல்லாமல் ஒரு வாய்ட் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இட் வில் பிரேக் தி ஆப்ஜெக்ட், இட் வில் மேக் இட் பிரிட்டில். அந்த கிராக் வந்து ஈஸியாக ப்ரொபகேட் ஆகிடும். அந்த கிராக் ப்ரொபகேட் ஆக விடாமல் அதை தடுக்கிறதுக்கு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் கொடுக்குறதுக்கு உனக்கு வந்து ஒரு இது தேவை. ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் கொடுக்குறதுக்கு உனக்கு அங்கே வந்து வாய்ட் இருக்கக்கூடாது. தேர் ஷுட் பி அன் ஆட்டம். ஓகே, அந்த ஸ்ட்ரென்த்து கொடுக்குறதுக்கு. ஸோ அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா பிரிட்டில்னஸ் அண்ட் டக்டிலிட்டி ஆஃப் த பிரிட்டில் அண்ட் டக்டைலா அப்படின்னு சொல்கிறது தான் அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர். இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இந்த இதில் இருக்கும்போது பிரிட்டில் ஆர் டக்டைல் எந்த மாதிரி வந்து இந்த இது இருக்கும், பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது. பிரிட்டில்னஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அதை பற்றி பேசுகிறது தான். இப்போது நம்பர் ஆஃப் வாய்ட்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி 52% தான் ஆக்குபைட் பை ஆட்டம்ஸ். நியர்லி இன்னொரு 50% வந்து வாய்ட்ஸ், கிரேட்டர் பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ட்ஸ். அதே பிசிசியில் பார்த்தீங்கன்னாக்கா 68 நியர்லி அதே மாதிரியே. ஓகே, நியர்லி 64 or something, நியர்லி 36 to something percentage ஆஃப் வாய்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், லோட் பேரிங் கெப்பாசிட்டி இருக்காது. ஓகேவா? நீ கொடுக்குற லோடை வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் தான் பேர் பண்ண முடியும். பிசிசி பேர் பண்ணுற அளவுக்கு சிம்பிள் கியூபிக்கால் பேர் பண்ண முடியாது, சிம்பிள் கியூபிக் கிறிஸ்டல்ஸரால் பேர் பண்ண முடியாது. அதே எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 74%, நியர்லி 3/4 ஆஃப் தி வால்யூம் ஆஃப் தி கியூப் இஸ் ஆக்குபைட் பை தி ஆட்டம்ஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா இது வந்து பிரிட்டில் நேச்சர் காட்டாது, இட் வில் ஷோ சம் டக்டைல் நேச்சர். ஓகேவா? பிரிட்டில்னஸ் இதில் கம்மியாக இருக்கும். எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்லையும் ஹெச்சிபி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்லையும் வந்து இட் வில் ஷோ டக்டைல் நேச்சர். ஓகே, டக்டைல் நேச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஏன்னா இந்த அட்டாமிக் பேக்கிங் ஃபேக்டர். ஓகே, நீ கன்சிடர் பண்ணுற யூனிட் வால்யூமில் நியர்லி 3/4 ஆஃப் தி யூனிட் வால்யூம் இஸ் ஆக்குபைட் பை தி ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ கொடுக்குற லோடு அதால் ரெசிஸ்ட் பண்ண முடியும். இட் வில் பி ஏபிள் டு விஸ்டாண்ட். எஃப்சிசிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் தான் டிசைரபிள் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அயன் கார்பன் டயக்ராம்லேயே படிப்பீங்க. எல்லா இதுலேயும் ஆர்சனைட்ஸ், அதாவது எல்லா மெட்டீரியலிங் பண்ணணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஆர்சனைட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கு மாற்றுவாங்க, எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கு மாற்றுவாங்க. எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் தான் ஓடி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்லேருந்து யூ கேன் சேஞ்ச் டு எனி ஃபார்ம். ஓகேவா? ஏன்னா வந்து இதெல்லாம் அதுக்கு ஒரு ரீசன். ஏன்னா அதில் வாய்ட்ஸ் கம்மி, இட் வில் மேக் தி ஆப்ஜெக்ட் டக்டைல்.
பிரிட்டில்னஸை கம்மி பண்ணிடும். ஓகே ஓகே, இதுதான் வந்து கோஆர்டினேஷன் நம்பர். இது ஓகே, இந்த நாணயம் பார்த்தாச்சுல. இது வந்து ஒன் வேர்ட்ஸ் ப்ரிலிம்ஸில் வரும். அந்த இந்த இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் வரும். கோஆர்டினேஷன் நம்பர் எதை இண்டிகேட் பண்ணுது, கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சிம்பிள் கியூபிக் என்ன அப்படிங்கிறதுலாம் மேட்ச் த ஃபாலோவிங் 5 கியூபிக் கொடுத்துட்டு அந்த மேட்ச்சில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு டேர்ம் ஸ்டாக்கிங் சீக்வன்ஸ். ஸ்டாக்கிங் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டில் பிசிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்லையும் சொல்ல மாட்டோம், சிம்பிள் கியூபிக் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்லையும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பிசிசி கிறிஸ்டல்ஸ் வந்து அந்த ஓரியன்டேஷன் வந்து ப்ராப்பராக ஓரியன்டேஷன் ஆயிருக்காது. ஒவ்வொரு லேட்டிஸ் இருக்கும், இன்னொரு லேட்டிஸ் இருக்கும். ஒவ்வொரு லேட்டிஸ் வந்து ஓரியன்டேஷன் ப்ராப்பராக இருக்காது அப்படின்ட்டு ரேண்டம் ஓரியன்டேஷன் ஃபாலோ பண்ணும். அதனால தான் வந்து பின்னாடி ஸ்லிப் சிஸ்டம்ஸ்னு ஒன்று படிப்பீங்க. பிசிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் ஸ்லிப் சிஸ்டம்ஸ் அதிகமாக இருந்தாலுமே வந்து அது வந்து டக்டைல் ப்ராப்பர்ட்டி காட்டாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு. அப்படின்ட்டு அது வந்து ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின். ஏன் வந்து ஸ்லிப் சிஸ்டம்னா அது ஸ்லிப் சிஸ்டம் போகும்போது பார்க்கலாம். இப்போயும் சொல்கிறேன், ஸ்லிப் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா ஸ்லிப் சிஸ்டம் எப்படின்னா என்னென்னா பின்னாடி போகிறப்பையும் பார்க்கலாம். இப்போயும் சொல்லிடுறேன். ஸ்லிப் சிஸ்டம்னா என்னென்னா ஈக்குவல்ஸ் நம்பர் ஆஃப் க்ளோஸ் பேக்ட் பிளேன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் க்ளோஸ் பேக்டு பிளேன்ஸ் into number of close packed directions. So எத்தனை பிளேன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ்லி பேக்டு, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக பேக் ஆகிருக்கு இன்டூ எந்தெந்த டைரக்ஷன்ஸில் அந்த க்ளோஸ் பேக்டு, எத்தனை டைரக்ஷன்ஸில் அந்த அட்டாமிக் பேக்கிங் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதோட இதுதான் வந்து இந்த ஸ்லிப் சிஸ்டம்ஸ். இது ரெண்டும் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா டக்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். நீங்கள் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் அந்த ஃபார்மிங், ஒயர் ட்ராயிங், எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ், ஒரு பில்லட்டை வந்து ராடாக எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரூஷன்லாம் பண்ணுறதுக்கு எதுனா இதுதான் முக்கியம். இந்த ஸ்லிப் சிஸ்டம்ஸ் அதிகமாக இருந்தால் தான் அதை வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? அந்த ஸ்லிப் சிஸ்டம் அதிகம் பண்ணுறது தான் அந்த எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அதனால தான் அயனை வந்து பிசிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் நம்மளால் பண்ண முடியாது. அதை ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், 910 920 மேலே 920 டிகிரி செல்சியஸ் மேலே போனதுக்கப்புறமேட்டு எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஹோலி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அது பேர். என்னென்னா எல்லாத்தையுமே எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து அதை வேரியஸ் ஷேப்ஸுக்கு மாற்ற முடியும். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் வந்து அவ்வளோ ரோல் ப்ளே பண்ணாது. ப்ரிலிம்ஸில் வந்து என்னடா இது ஈஸியாக கேட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் மெயின்ஸ்ன்னு போகிறப்போ நீங்கள் வந்து இது ஒரு சின்ன கேள்வியாக இருந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்லேருந்து அனலைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் மெயின்ஸ்ன்னு போகிறப்போ. இப்போது நான் கேட்ட இந்த கொஸ்டின் எங்கே ரைஸ் ஆச்சுன்னா, ஏன் வந்து பிசிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் வந்து பிசிசியில் பார்த்தீங்கன்னா 48 ஸ்லிப் சிஸ்டம்ஸ் உண்டு. 48 ஸ்லிப் சிஸ்டம், ஆனால் டிவைடட் பை 4, அதாவது 12 ஸ்லிப் சிஸ்டம் தான் எஃப்சிசியில் உண்டு. பட் இதோட இது ஸ்லிப் சிஸ்டம் கம்மியாக இருந்தாலும் இது வந்து என்னன்னா இந்த ஸ்டாக்கிங் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பர் ஓரியன்டேஷனில் ஒவ்வொரு பிளேனும் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இவ்வளோ பெரிய. இது வந்து 48 ஸ்லிப் சிஸ்டம் இருந்தாலுமே இட் இஸ் நாட் பீயிங் டக்டைல். எதனால்னா இது வந்து ரேண்டம், அந்த ஓரியன்டேஷன் வந்து இருக்காது. ஒவ்வொரு லேட்டஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டாக்கிங் சீக்வன்ஸ் வந்து இருக்காது. இது ஸ்டாக்கிங் சீக்வன்ஸ் என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து ஒரு எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறீங்கன்னா இது ஒரு ஃபேஸு, இது ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸு, இது பேக் ஃபேஸு, இது சைட் ஃபேஸு, இது டாப் ஃபேஸு, இது பாட்டம் ஃபேஸ். 1 2 3 4 5 6 ஃபேஸஸ்ஸு, 8 கார்னர் ஆட்டம்ஸ் இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளேன் ஏ, இந்த ஃபேஸு, இந்த ஆட்டம், இந்த ஃபேஸு, இந்த ஆட்டம். ஓகே, இது வந்து ஒரு பிளேன், இது வந்து ஏ பிளேன், இது வந்து ஒரு பி பிளேன், இந்த பிளேன் வந்து பி பிளேன். ஓகே, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிவர்ஸில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். இது ஒரு பிளேன் மேக் பண்ணும். இந்த ஃப்ரண்ட் ஃபேஸு, இந்த சைட் ஃபேஸ் ரெண்டும் சேர்ந்து இதோட ஒரு பிளேன் மேக் பண்ணும். இது வந்து சி பிளேன், இது திருப்பி ஏ பிளேன். ஸோ ஏ பி சி ஏ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கிங் சீக்வன்ஸ் இருக்கும். ஏ பி சி ஏ இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகும். இது புரியுதா? இது ஸ்டாக்கிங் சீக்வன்ஸு. அதாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கார்னர் ஆட்டம்ஸ், மொத்தம் 8 கார்னர் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா. இந்த 8 கார்னர் ஆட்டம்ஸும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ்க்கு இப்போ இது வந்து ஏ பிளேன். ஓகே, இது ஒரு ஸ்டாக்கிங் சீக்வன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் இருக்கும், இதுவும் இந்த இடத்துல இருக்க பேக் ஃபேஸ்லையும் இந்த எல்லாமே சேர்ந்து ஒரு பிளேன் உருவாகும், ட்ரையாங்குலர் பிளேன் ஒன்று. இதான் வந்து பி பிளேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணும்
சாரி, இதோட பார்க்காது, இந்த இடத்துல இருக்கு பாரு. இந்த ஃபர்ஸ்ட் பி பிளேன் வந்து இப்படி உருவாகும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணும் இந்த ஃபேஸோட சேர்ந்துக்கிட்டு சி பிளேன் உருவாகும். இது வந்து திரும்பவும் ஏ பிளேன். ஸோ ஏபிசிஏ இந்த ஸ்டாக்கிங் சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து எஃப்சிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கிங் சீக்வன்ஸ். பிசிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கிங் சீக்வன்ஸ் கிடையாது. ஓகேவா? அதனால தான் வந்து பிசிசி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் ஸ்லிப் சிஸ்டம் 48 ஸ்லிப் சிஸ்டம் இருந்தாலுமே உனக்கு வந்து டக்டைல் நேச்சர் அது காட்டாது. எதனால்னா இந்த ஸ்டாக்கிங் சீக்வன்ஸ் அந்த ஓரியன்டேஷன் அந்த சீக்வன்சிங் வந்து இருக்காது, அந்த ரேண்டம் ஓரியன்டேஷன்ஸில் இருக்கும். ஓகேவா? சரி, தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஹெச்சிபி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். ஹெச்சிபி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 8 கார்னர் ஆட்டம்ஸ். அது இல்லாமல் நம்ம முன்னாடி பார்த்தோமே ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரையாங்கிள்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஆட்டம் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஏ பிளேன், இது வந்து பி பிளேன், இது வந்து திரும்பவும் ஏ பிளேன். ஸோ ஹெச்சிபியில் பார்த்தீங்கன்னா ஏபிஏ ஏபி 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 ஏபிஏ அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிஏ ஃபஸ்ட்டு ஒரு பிளேன், ஒரு லீனியர் பிளேன், அடுத்து ஒரு ட்ரையாங்குலர் பிளேன், அடுத்து இன்வெர்டட் ட்ரையாங்குலர் பிளேன், அடுத்து ஒரு லீனியர் பிளேன், ஏ பிளேன். ஓகே, அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ கைஸ்.